காரணம். இப்போ இந்த ஷபே பராத்தை பற்றி சொல்லும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க சார், இந்த கல்பு கூட்டத்தினுடைய ஆட்டினுடைய ரோமங்களுடைய எண்ணிக்கை அளவிற்கு அதிகமாக அல்லாஹ் அடியாருடைய பாவங்களை மன்னிக்கிறான் அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதா சொன்னீங்க. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு அந்த பனு கல்பு கூட்டத்தினுடைய ஆட்டினுடைய பற்றி சொல்கிறதுக்கான காரணங்கள் ஏதாவது இருக்குதா சார்? அதாவது நிறைய பேர்களுக்கு இறைவன் விடுதலை வழங்குகிறான் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாகத்தான் இப்படி கொண்டு வந்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதில் நம்ம புரிஞ்சு கொள்ளலாம், ஒரு ஆடு அப்படின்னு சொன்னால் ஒரு ஆட்டில் எத்தனை ஆயிரம் லட்சக்கணக்கான ரோமங்கள் இருக்கும். அதில் ஆட்டு மந்தைன்னு எடுத்துக்கிட்டால் இன்னும் எவ்வளவோ இருக்கும், கோடிக்கணக்கான ரோமங்கள் இருக்கும். அதில் கல்பு கூட்டத்தை ஏன் சொல்லணும்னு கேட்டால், அந்த காலத்தில் கல்பு கூட்டத்தாரிடம்தான் அதிகமான ஆடுகள் இருந்தன. இந்த அதிகங்கிறதுக்கு கொண்டு வரத்துக்கு தான் வெறுமனே ஆட்டு மந்தின்னு சொல்லாமல் கல்பு கூட்டத்தாடு இருக்கிறங்க ஆடு அந்த அளவுக்குங்கிறாங்க. அப்போ கோடான கோடி பேர்களுக்கு இறைவன் அந்த விடுதலையை வழங்குகிறான், அவர்களுக்கு இறைவன் பாவமன்னிப்பு கொடுக்கிறான் அப்படின்னு காட்டுவதற்கு தான் இந்த கல்பு கூட்டத்தை உதாரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க.